காய்ஸ் நம்ம புதுசாக ஒன்று ஆர்டர் போட்டிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் காலில் அதிகமாக பெயின் இருக்குது, காலில் அதிகமாக பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்காண்டி ஒரு சப்ளிமெண்ட் தான் இது. சப்ளிமெண்ட் ஒரு மெடிசன் இதனால எடுத்துக்கலாம். அதை ஆர்டர் போட்டிருக்கிறோம். இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. பாக்ஸ் பாருங்கள் அப்படின்னு தான் இருக்குது. அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். ஏன்னா இது நார்மல் ஸ்டோரில் கேட்டேன், கிடைக்கல. ஒரு மெடிசன் தான் அது. நம்ம 2 தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஒன்று மெடிசன், இன்னொன்று சப்ளிமெண்ட்டு. அது என்னென்னு பார்ப்போங்க. 1140 ரூபா. பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக தான் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னு பார்ப்போம். பேக்கிங் சூப்பராக இருக்குது. இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா யூவி ஃபிஷ் ஆயில் ஆர்டர் போட்டிருக்கோம். ஒமேகா 3 ஸ்ட்ரென்த். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்ல பிராண்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. இது நல்ல ஃபிஷ் ஆயில்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதனால தான் இது வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கோவோட கிரியேட்டின் வாங்கியிருக்கிறேன். இது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடாது, ரெகுலராக சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் ரெகுலராக எடுப்போம். என்னென்னா இது எடுக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா மசில் சீக்கிரமாக உங்களுக்கு க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். வாட்டர் கண்டென்ட் அதிகமாக உங்கள் மசிலில் கொண்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு க்ரோத்து கொஞ்சம் சீக்கிரம் இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம லெக்கு அதிகமாக சீக்கிரம் க்ரோத் பண்ணால் தான் நம்ம ரன்னிங் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ண முடியுங்காண்டி இதை வாங்கியிருக்கிறோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம ஓரளவு க்ரோத் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவோம். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபிஷ் ஆயில் வந்து எதுக்கு நம்ம இது வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வந்து என்னென்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, அப்புறம் போன் ஜாயிண்ட்டுக்கு, அப்புறம் ஹேருக்கு, அப்புறம் ஸ்கின் ஹெல்த்துக்கு, இதேமாதிரி நிறைய விஷயங்களுக்கு இருக்குது. நம்ம எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜாயிண்ட்டில் வந்து லெக்கில் வந்து அதிகமாக பெயின் இருக்குது. ஜாயிண்ட்டுக்கு வந்து லெக்கில் வந்து அதிகமாக பெயின் இருக்குது. அதனால தான் நம்ம ஃபிஷ் ஆயில் வாங்கியிருக்கோம். இது நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஆல்மண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்கோம். அதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. 1 வீக்காக சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் டிஃப்ரென்ஸ் தெரியல. இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கிறது, இது ரெகுலராக எடுத்துக்கலாமா என்னென்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா யாரும் ட்ரை பண்ணதாக தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இதுதான் இது இன்றைக்கி உள்ளது. இது ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாஸ்டிக்கில் வந்து இது வந்து சீல் ஓப்பன் பண்ணலை, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் மட்டும், இந்த மெடிசன் ஐட்டம் மட்டும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த சீலில் இருந்து இதை கழட்டவே முடியாது, இதை பிச்சு தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லி சீல்டு இருக்குது. ஏன்னா இதை உடச்சிட்டு வேறு ஏதாவது கொடுத்துடலாம். அதனால் ஃபுல்லி கவர்டு பிளாஸ்டிக்கில் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் ஃபுல்லாக கவர்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு மார்னிங் இதை யூஸ் பண்ணுவோம். நைட் ஆகிட்டு நம்ம நைட் வந்து இன்றைக்கி ஃபிஷ் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம பண்ணி போடுற விலாகுலேருந்து கண்டினியூவாக இது விலாகில் இன்றைக்கி விலாகில் வந்துடும். Day 52 விலாகில் இன்றைக்கி இது வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ஃபுல் வீடியோவில் நம்ம டெய்லி இது யூஸ் பண்ணுறதா இதையும் யூஸ் பண்ணுறதா வீடியோ எடுத்து போடுவோம். இது நல்லா சீல் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர், இந்த கவர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் போட்டாச்சு. இப்போ இதையும் ஓப்பன் பண்ணிடுவோம். இதுக்கும் சேம் அதே மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல், ஸ்ட்ராங்கான ஒரு கவர் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டின், இப்போ ஃபிஷ் ஆயில் டேப்லெட் உள்ளேயுமே சீல் பண்ணியிருக்காங்க. இதை சும்மா ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உள்ளுக்குள்ளேயும் சீல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளேயும் ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சீல் ப்ளஸ் உள்ள ஸ்டிக்கர் போட்டு கம்பெனி ஐட்டம் தான். இதில் டூப்ளிகேட் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம அமேசானில் தான் ஆர்டர் போட்டோம். இல்லை உடஞ்சிட்டேன், உள்ளே கத்தி உள்ளே வீட்டு எதுவும் உடஞ்சிட்டான்னு தெரியல. கீழே தள்ளி தான் இருக்கு, அதனால் உடைய வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் ஃபிஷ் ஆயில் வாங்குறது இந்த பிராண்டு தான் வாங்குவேன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் யூஸ் பண்ணவே இல்லை.
இது எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது 550 ரூபா, இது 550 ரூபா, மொத்தமாக 1100 1200 சம்திங் வந்துச்சு. ஆனால் டேப்லெட் நல்லா பெருசாகவே இருக்குது. இதில் கீழே வச்சுருவோம். கிரியேட்டிவ் ஓப்பன் பண்ணுவோம். விசால் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். கடையிலையுமே கேட்டேன் இதே பிராண்ட் இருக்கான்னு. நான் இல்லை, அதனால தான் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். உள்ளேயுமே உங்களுக்கு கிரியேட்டிவே உள்ளே க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனி ஸ்டிக்கர் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வெளியும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க, அதையும் பிரிச்சிட்டோம். உள்ளேயும் உங்களுக்கு பேக்கிங் பார்த்தீங்களா, மூடி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். பேக்கிங் ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளுக்குள்ளே வேறு எதையும் வச்சுருந்தாங்கன்னா நம்ம பண்ண முடியாது. இதுக்கு மூடி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, உள்ள ஸ்பூன் இருக்குது. இது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூப் மேலே எடுக்கக்கூடாது. நம்ம புதுசாக இருக்கிறதுனால நம்ம டெய்லி எடுக்க போகிறதில்ல. இன்றைக்கி எடுத்தோம்னா நம்ம நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெகுலராக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 1 வீக் மட்டும் இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். ரெகுலராக எடுக்க வேண்டாம். ஆனால் ஃபிஷ் ஆயில் அப்படி இல்லை, ஃபிஷ் ஆயில் ரெகுலராக எடுக்கலாம். அதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவும் வராது. இதுலேயும் வராது. நிறைய வீடியோவில் பார்த்தேன், நல்ல கம்பெனி தான். சீலிங் எல்லாமே ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. வெல்கோர் நல்ல ஒரு பிராண்டட் தான். சேம் பிராண்டட் தான். ஒன்று போல் தான் வந்துச்சு, சேம் பிராண்டு. இதில் இது வெல்கோர்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. கிரியேட்டின் இதிலே உங்களுக்கு வேவ் ப்ரோட்டீன் கம்பெனியுமே இருக்குது. அது இப்போதைக்கு நம்ம ட்ரை பண்ணி போகிறதில்ல, நமக்கு அந்தளவுக்கு பட்ஜெட்டும் இல்லை. இப்போதைக்கு நம்ம ஃபிஷ் ஆயில் கிரியேட்டின் மட்டும் யூஸ் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா இது ஒரு 1 மந்த்துக்கு தான் தாங்கும். நம்ம ஆல்மோஸ்ட் இந்த மாதம் பாதி வந்துட்டோம். ஒரு 30 நாளைக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு, இதை வாங்கலாமா என்ன, இதால் எதுவும் பிரச்சனை வருதா என்னென்னு நம்ம பாடி டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணலாமா இல்லை வேறு பிராண்ட் எதுவும் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா என்னென்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போவோம். ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோ எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். 2-3 தடவை வீடியோ எடுத்துட்டேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணி முடிச்சோம். இதை ரெகுலராக எடுப்போம். அதை எடுக்கிற வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஏதாவது எதையும் பெனிஃபிட் இருக்கா என்னென்னு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் மந்தில் சொல்கிறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பெனிஃபிட் இருக்கா இல்லையா, இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதால் எதுவும் பிரச்சனை வருதா என்னன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.